எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம தெற்காசியாவோட அரசியல் களத்துல நடந்த ஒரு ஆச்சரியமான ஒரு புதிய நகர்வை பத்தி தான் விரிவா பார்க்க போறோம். இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் திடீர்னு கைகோர்க்கறாங்களே, இந்த கதைக்கு பின்னாடி என்ன இருக்கு? வாங்க உள்ள போய் பார்க்கலாம். சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். தெற்காசிய அரசியல்ல திடீர்னு ஏற்பட்டிருக்கிற இந்த மாற்றத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சில வருஷத்துக்கு முன்னாடி நினைச்சு கூட பார்க்க முடியாத இந்த நட்பு இப்ப எப்படி சாத்தியமாச்சு? ஏன் எல்லாருமே இதை இவ்வளவு உன்னிப்பா கவனிக்கிறாங்க? 2025 மட்டும் நடந்த இந்த சந்திப்புகளை பாருங்களேன். ஜான்வரியில துபாயில ஒரு உயர்மட்ட பேச்சுவார்த்தை, அப்புறம் அக்டோபர்ல ஒரு தலிபான் தலைவர் முதல் முறையா இந்தியாவுக்கு வர்றாரு. அதுக்கப்புறம் நவம்பர்ல வர்த்தக வழிகளுக்கான ஒப்பந்தம். இதெல்லாம் வெறும் சாதாரண சந்திப்புகள் கிடையாது. பல வருஷ இடைவெளிக்கு அப்புறம் இந்த உறவுல ஏற்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல் இது. ஆனா இப்ப என்ன நடக்குதுன்னு முழுசா புரிஞ்சுக்க நாம கொஞ்சம் பிளாஷ்பேக் போகணும். இந்த நட்போட வேர்கள் எவ்வளவு ஆழமானதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பாருங்க, இது வெறும் அரசியல் ஒப்பந்தங்களை பத்தியது இல்ல. காந்தார கலையிலிருந்து இன்னைக்கு நம்ம பாலிவுட் சினிமா வரைக்கும் பல 100 வருஷமா பின்னி பிணைஞ்சிருக்கிற ஒரு கலாச்சார பிணைப்போட மறுமலர்ச்சி இது. இப்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்றேன் கேளுங்க. 2021ல தலிபான்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஆப்கானிஸ்தான் வளர்ச்சியில இந்தியா $3 பில்லியன் அதிகமா முதலீடு செஞ்சிருந்தது. ஆமாங்க, சாலைகள், அணைகள், மருத்துவமனைகள்னு நிறைய விஷயங்கள்ல இந்தியாவோட பங்கு இருந்திருக்கு. இந்த முதலீடுங்கிறது வெறும் பணம் இல்ல, அது நட்போட சின்னங்களா இன்னைக்கும் அங்க நிக்குது. சல்மா அணை, ஆப்கானிஸ்தான் பார்லிமெண்ட் பில்டிங்னு சொல்லிட்டே போலாம். இங்கதான் ஒரு ட்விஸ்ட். அன்னைக்கு இதையெல்லாம் எதிர்த்த அதே தலிபான்கள் இன்னைக்கு இந்த திட்டங்களை பராமரிக்க இந்தியாவோட உதவியே கேக்குறாங்க. பாத்தீங்களா காலத்தோட விளையாட்ட? அப்போ திடீர்னு ஏன் இந்த நெருக்கம், எது இதை தூண்டுச்சு? வாங்க அடுத்த பகுதிக்கு போலாம். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிராந்திய போட்டி இருக்கிறத நீங்களே பாப்பீங்க. இந்த ஸ்லைடு மொத்த கதையையும் ரொம்ப தெளிவா சொல்லிரும். ஒரு பக்கம் பாகிஸ்தான் கூட ஆப்கானிஸ்தானுக்கு எல்லை பிரச்சனை, அகதிகள் பிரச்சனைன்னு உறவு ரொம்ப மோசமாயிட்டே வருது. இன்னொரு பக்கம் இந்தியா கூட ஒரு புது நட்புக்கு கதவு திறக்குது. அப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இது தானா நடக்கல. பாகிஸ்தான் கூட உறவுல விரிசல் விழுந்ததோட நேரடி விளைவுதான் இந்தியாவோட இந்த நெருக்கம். இது ஒரு பெரிய புவிசார் அரசியல் மறுசீரமைப்பு. இந்த உறவு வெறும் இந்தியா, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தானோட முடிகிற விஷயம் இல்ல. இதுக்கு மேலையும் இதுக்கு பெரிய தாக்கம் இருக்கு. மத்திய ஆசியாவோட வர்த்தக வழிகள், அதிகார சமநிலைன்னு எல்லாத்தையும் மாத்தி எழுத போற ஒரு புது ஸ்ட்ராட்டஜிக் வரைபடம் இது. இந்த புது பொருளாதார வரைபடத்தோட இதயம் எதுன்னு கேட்டீங்கன்னா, அது ஈரான்ல இந்தியா உருவாக்குன சாபஹார் துறைமுகம் தான். இது பாகிஸ்தானை நம்பியே இருக்க வேண்டிய கட்டாயத்துல இருந்து ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு விடுதலை மாதிரி. சுத்தி நிலத்தால சூழப்பட்ட ஆப்கானிஸ்தானுக்கு இது ஒரு உண்மையான கேம் சேஞ்சர். இனி அவங்க வர்த்தகத்துக்கோ வெளிநாட்டு உதவிக்கோ பாகிஸ்தானை மட்டும் நம்பி இருக்க தேவையில்லை. இது அவங்களுக்கு ஒரு புது சுதந்திரத்தை கொடுக்குது. சரி, உறவெல்லாம் ஓகே, ஆனா பாதுகாப்பு? இந்தியாவோட இந்த கவலையை போக்குற மாதிரி தாலிபான்கள் ஒரு முக்கியமான வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆப்கானிஸ்தான் மண்ணை இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்த விட மாட்டோம்னு சொன்னாங்க. இந்த ஒரு வரி தான் இந்த உறவுல ஒரு பெரிய திருப்பு முனையா அமைஞ்சது. நிச்சயமா இந்த ஆட்டத்தை மற்ற பெரிய நாடுகளும் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இல்ல. சீனா, ரஷ்யா, ஈரான் மாதிரி நாடுகள் இந்த புது கூட்டணி நம்ம கணக்கை எப்படி பாதிக்கும்னு ரொம்ப உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்காங்க. அப்போ இந்த புது நட்போட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது? எல்லாம் நல்லபடியா போகுமா, இல்ல நடுவுல பிரச்சனைகள் வருமா? நிச்சயமா இந்த பாதை பூ போட்ட பாதை அல்ல. இன்னும் அங்க தீவிரவாத அச்சுறுத்தல் இருக்கு. பெண்கள் கல்வி மாதிரி மனித உரிமை பிரச்சனைகளை பத்தி உலக நாடுகள் கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. இது இல்லாம வர்த்தகம் பண்றதுல இருக்கிற தளவாட சிக்கல்கள், இப்படி நிறைய சவால்களை தாண்டி தான் போகணும். ஆனா இந்த சவால்களை எல்லாம் தாண்டிட்டா 2 பேருக்குமே பெரிய லாபம் இருக்கு. வர்த்தகத்தை அதிகப்படுத்தலாம், சுரங்கம், விவசாய மாதிரி துறைகள்ல முதலீடு செய்யலாம், கல்வி, கலாச்சார உறவுகளை இன்னும் பலப்படுத்தலாம். இது ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு ஸ்திரத்தன்மையையும் இந்தியாவுக்கு ஒரு பெரிய சீனலகம் மற்றும் பொருளாதார வாய்ப்பையும் கொடுக்கும். கடைசியா பல 100 வருஷ வரலாறு கொண்ட இந்த 2 நாடுகளோட இந்த லட்சிய கூட்டணி நம்ம முன்னாடி ஒரு சக்தி வாய்ந்த கேள்வியை வைக்குது. இந்த ஒரு நட்பு ஒரு முழு பிராந்தியத்தோட தலைவிதியே மாத்தி எழுத முடியுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?